இந்த தியரத்தை பேஸ் பண்ணி, அதாவது இந்த பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஆர் டேல்ஸ் தியரம்னு சொல்கிறோம்ல, சரியா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும்போது ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் இல்லாட்டி ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டேல்ஸ் தியரம்னு கொடுப்பாங்க. சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் என்ன தியரம்னு மென்ஷன் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லுவாங்க, சரியா? சரி, ஓகே. அடுத்தது கரோலரின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம்ல, என்னது AD/DB = AE/EC ஒரு ரிசல்ட் கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி இதெல்லாம் என்னது இன்னொரு ரிசல்ட்டு, சரியா? அதாவது அந்த ரிசல்ட்டுக்கு துணையாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி, சரியா? என்னன்னு சொன்னால் AB ஞாபகத்தில் வச்சுக்கணும், இது ப்ரூவ் பண்ணலாம் வேண்டாம், சரி? அப்படி ஞாபகத்தில் வச்சுங்க. AB/AD, சரியா? பெரிய பார்ட் பை இந்த ஃபஸ்ட்டு சின்ன பார்ட்டு = அதேமாரி பெரிய பார்ட் பை இந்த சின்ன பார்ட் ஃபஸ்ட்டு சின்ன பார்ட் AB/AD = AC/AE, சரியா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம உள்ள எக்ஸசைஸில் சம் போடுவோம், சரியா? அது ஒன்று. இது என்னன்னு சொன்னால் அடுத்த ரிசல்ட்டு AB பை இந்த சின்ன பார்ட்டு செகண்டு, சரியா? டிபிங்கிறது அடுத்த சின்ன பார்ட்டு = AC பை இந்த சின்ன பார்ட் இருக்குல்ல, அடுத்த செகண்ட் சின்ன பார்ட்டு, சரியா? இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோம், சரியா? AB/AD = AC/AE, அது ஒரு ரிசல்ட்டு. இன்னொன்று AB பை இந்த அடுத்த சின்ன பார்ட்டு DB = AC/EC ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரியா?